தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருகெடுப்பதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரங்களில் உள்ள கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது அகரம் கிராமம். தாமிரபரணி ஆற்றின் மருதூர் அணைக்கட்டிலிருந்து அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அகரத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அகரம் ஊருக்குள் பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆழ்வார் திருநகரி பகுதியில் மழை வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் மோட்டார் அமைக்கப்பட்டு மழை நீரை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே உள்ள கோரப்பள்ளம் குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதை ஆய்வு செய்த அமைச்சர் கீதா ஜீவன் குளத்தில் உடைப்பு ஏற்படாமல் உபரிநீர் வெளியேற்றப்படும் நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் மழையை எதிர்கொள்ள அரசு தேவையான முன்னேற்பாடுகளை செய்துள்ளதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எல்லா குளங்களுமே 90% தண்ணி இருக்கும்போதே தண்ணி வெளியேற்றப்பட்டு அந்த லெவல் அப்படியே பராமரிக்கப்படுகிறது. அதனால குளம் உடைப்பு என்பது ஏற்படாதபடி அதுக்கும் கவனம் எடுத்து வருகிறார்கள் மாவட்டம் முழுவதிலும். அதுபோல மற்ற இடங்களிலும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பிலும் மோட்ரு வைத்து தண்ணியை வெளியேற்றுவது, வண்டிகள் மூலம் இல்லைனா மழை நீரை வெளியேற்றுதல், வாய்க்கால் மூலம் வெளியேற்றுதல் என்றெல்லாம் ஆங்காங்கே மழை நீரால் நம்முடைய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படாதபடி நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி அத்துணை அதிகாரிகளும் எல்லாருமே களத்திலிருந்து பணியாற்றி வருகிறார்கள். ஆத்தூரில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணியில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஒவ்வொரு வீடாக சென்று விசாரித்து முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்தனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் பருந்து பார்வை காட்சிகளை பதிவு செய்திருக்கிறது புதிய தலைமுறை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்ட அணைகளிலிருந்து சுமார் 800 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ள போதிலும் திருநெல்வேலி மாநகர பகுதிக்குள் வரும் நீரின் அளவு சுமார் 65,000 கன அடி அளவிற்கு உள்ளது. கனமழை தொடர்ந்தால் இது படிப்படியாக அதிகரித்து 1,00,000 கன அடிக்கு மேல் செல்லக்கூடும். தாமிரபரணி கரையோரத்தில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் மற்றும் நீர்நிலைகளின் அருகில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அல்லது அரசு முகாம்களுக்கு செல்லவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.